எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் வணக்கம், நான் உங்கள் தர்னேஷ் டிஆர்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பைக் ரிலேட்டான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பைக் ரிலேட்டான வீடியோ போட்டு நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ தாங்க டைம் கிடச்சிச்சு ஒரு பைக் ரிலேட்டான வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னாங்க 12 ஆகுதுங்க டிஆர்எஃப். ஆக்சுவலி இப்போ எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தாங்க வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பைக்கை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னாங்க, RX 100 பற்றி தாங்க பேச போகிறோம். ஆக்சுவலி இந்த பைக்கை பற்றி பேசணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தேன். இன்றைக்கி தாங்க டைம் கிடச்சிச்சு. டிஆர்எஃப் சேனல் நல்லா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டிட்டுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம டிஆர்எஃப் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலியாகும். ஆக்சுவலி நம்ம இன்னும் 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் தாங்க தேவைப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டிட்டுக்கோங்க. அது இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க டிஆர்எஃப். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்எஃப் RX 100க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஃபேன்ஸ் பேஸே இருக்குதுங்க டிஆர்எஃப். இந்த பைக்கை பிடிச்சவங்கள பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாங்க எத்தனை பேர்த்துக்கு இந்த பைக்கை பிடிச்சிருக்குதுன்னு பார்க்கலாம். சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது என்ன பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னாங்க, அதோட சிசி பற்றியே பேசல டிஆர்எஃப். அதோட சிசி எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 98 காட்டுதுங்க. சொல்லி 98 காட்டுதுங்க டிஆர்எஃப். கூகுளில் தான் அடித்து பார்த்தேன், 98 காட்டுதுங்க. அதுவும் இல்லாமல் அதோட மைலேஜ் எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னாங்க 35 காட்டுதுங்க டிஆர்எஃப். இப்படி என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாங்க சூப்பர் மைலேஜ் தாங்க. மைலேஜ் 35 காட்டுது, நல்லது தான். டிஆர்எஃப் தேர்டு பார்த்தீங்கன்னாங்க அதோட RPM தாங்க பார்க்க போகிறோம். அதோட RPM எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னாங்க 7500 காட்டுது. 7500 விசஸ் 6500 காட்டுதுங்க. இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னாங்க நான் கூகுள் குட்டிச்சாதான் கூட தான் கேட்டு பார்த்தேன். 7500 இல்லைன்னா 6500 காட்டுதுங்க அதோட RPM. சொல்லி அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க 103 தாங்க காட்டுது. அதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 103 தாங்க காட்டுது. சொல்லி என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் அந்த வண்டி எடுத்து நிறுத்தும் போது சரி, ஓட்டும் போது சரி, கொஞ்சம் லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும். சொல்லி பிகினருக்கு அந்த வண்டி கரெக்டாக இருக்குங்க டிஆர்எஃப். ஓட்டி பழக இருக்கவங்களுக்கு அந்த வண்டி ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த வண்டி ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க ஸ்ப்ளெண்டர் ஒன்று தாங்க. இந்த 2 வண்டியில் தாங்க நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும், ஓட்டி பழகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் வண்டி ஓட்டி பழகிற மாதிரி இந்த 2 வண்டியில் தாராளமாக ஓட்டி பழகலாங்க டிஆர்எஃப். அப்புறம் அதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னாங்க 110 காட்டுதுங்க டிஆர்எஃப். 110 தான் காட்டுது டாப் ஸ்பீடு. எனக்கு தெரிஞ்சளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க காட்டுது. சொல்லி 3வது கியரில் போனால் எவ்வளோ காட்டுது பார்த்தீங்கன்னாங்க 15 இல்லைன்னா 20. 3வது கியர்லேயே பார்த்தீங்கன்னாங்க 15 இல்லைன்னா 20 காட்டுது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் எனக்கு அந்த பைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஆர்எஃப். சொல்லி இவ்வளோ தாங்க இந்த வண்டியை பற்றி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். டைம் கிடைக்கல, டைம் கிடச்சா இன்னும் நிறையா நான் பேசியிருப்பேன். சொல்லி பார்த்தாவே தெரியுங்க, நம்ம நோட் பண்ணுற நோட்டு வேறு காணாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஏதோ நோட்டில் நோட் பண்ணி நான் கண்டென்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சொல்லி சேனலுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிட்டுக்கோங்க. ஓகே டிஆர்எஃப், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம கம்மியாக தான் பேசியிருப்போம். சொல்லி வேறு எதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லி இந்த வண்டி எனக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டி ஒரு நாள் நம்ம கையில் கிடச்சிச்சின்னா ஓனர்ஷிப் ரிவ்யூவே பண்ணிடலாங்க டிஆர்எஃப். ஓகேவா? மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிட்டுக்கோங்க. இன்னும் நம்ம 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 10 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது. மறக்காமல் பண்ணி விட்டுக்கோங்க டிஆர்எஃப். லவ் யூ ஸோ மச். டாட்டா, பை பை.